வணக்கம். இன்று நாம் செய்ய போகும் சுவையான மற்றும் புரோட்டீன் நிறைந்த வெள்ளை கொண்டை கடலை குருமா. இது சப்பாத்தி, பூரி அல்லது இடியப்பத்துடன் அற்புதமாக சேரும். தேவையான பொருட்கள்: வெள்ளை கொண்டை கடலை 150 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி 2, பூண்டு 10 பல், தேங்காய் பால் அரை கப், முந்திரி 5, காரக்குழம்பு மசாலா தூள் 2 முதல் 3 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் 5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. முதலில் ஊற வைத்த கொண்டை கடலையை வடிகட்டி குக்கரில் போதுமான தண்ணீர் சேர்த்து 5 விசில் வரும் வரை வேக வைக்கவும். பின்னர் கடலை வெந்துள்ளதா என்று பார்த்து ஆற வைக்கவும். புதிய தேங்காய் துருவலை மிக்சியில் அரைத்து வடிகட்டி தேங்காய் பால் எடுக்கவும். தேவைக்கேற்ப அரை முதல் 1 டம்ளர் வரை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி முழு சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். அதை ஆரவிட்டு அதில் முந்திரி, காரக்குழம்பு மசாலா தூள், சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்து விழுதல் தயாரிக்கவும். மற்றொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். அதில் நறுக்கிய சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து 5 நிமிடங்கள் வதக்கவும். பின்னர் தக்காளி சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கவும். பிறகு வேக வைத்த கொண்டை கடலையும் மசாலா விழுதியும் சேர்த்து நன்றாக கலக்கவும். 10 முதல் 15 நிமிடங்கள் கொதிக்க விடவும். அதன் பிறகு தேங்காய் பால் சேர்த்து மிதமான தீயில் 5 நிமிடங்கள் மெதுவாக கொதிக்க விடவும். தேவையெனில் சிறிது தண்ணீர் சேர்க்கலாம். இறுதியாக உப்பு சேர்த்து சுவை பார்த்து சரி செய்து கொத்தமல்லி இலை சேர்த்து அலங்கரிக்கவும். குருமா நன்கு கொதித்து மேலே சிறிது எண்ணெய் மிதந்ததும் அடுப்பு அணைக்கவும். சூடாக சப்பாத்தி அல்லது பூரியுடன் பரிமாறுங்களதோ நம் சுவையான நறுமணமான வெள்ளை கொண்டை கடலை குருமா ரெடி. இதை ஒருமுறை செய்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட அருமையான காம்போவா ஆகிடும்.